காரணம். இப்போ ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த காரணிகளா இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்களை தவிர்த்து மருந்து எடுப்பது ஒரு நல்ல பலனை தந்துரும் அப்படின்றதுக்கு பேரு தான் பத்தியம் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறுத்திக்கோ, சரிங்க ஏங்க எங்களுக்கு தழுதாலை இலைச்சாறு கிடைக்கல, இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நொச்சி இலைச்சாறு, கருநொச்சி இலைச்சாறையும் இந்த தழுதாலை இலைச்சாருக்கு மாற்றாக இந்த நொச்சி இலைச்சாறையும் பயன்படுத்தலாம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சாறையுமே சாப்பிட்றது எடுத்துக்கிட்டோம். இந்த நொச்சி இலைச்சாரை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை கால் வலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நொச்சி இலைச்சாரை சுடுதண்ணியில், அதாவது தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு அந்த நீரை கை காலில் விட்டு கழுவுற பழக்கம் இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. நம்ம இந்த உணவு மருந்து சேனல் மூலமாக சின்ன சின்ன குறிப்புகள், உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம், மிளகு, சுக்கு, இந்த மாதிரி ஒரு பொருட்கள், அல்லது ஒரு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு தெரியாததுனாலும் சரி, ஒரு வேரோ ஒரு இப்போ அதிமதுரமோ அமுக்கராவோ ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து குறிப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு பெருநோய். இந்த பெருநோயினுடைய விளைவை ஒரு பக்கவாதம், முகவாதம், முடக்குவாதம், நடுக்குவாதம், கணுவாதம், இப்படி வாதங்களில் 90 விதமான வாத நோய்கள் அப்படின்றத சித்தர்கள் வரையறுத்து வச்சிருக்காங்க. இந்த வாத நோய் தாக்கம் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிறைய கெட்ட பழக்கங்களால் உருவாகக்கூடிய ஒரு நிலை. என்னென்ன கெட்ட பழக்கங்கள்? ஒரு மது அல்லது ஒரு புகைப்பிடிப்பது, அதீதமான ஒரு மாமிச உணவை எடுத்துக்கொள்வது, அதீதமான உடலுறவு வைத்துக் கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி சொல்றது, நீ என்ன சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்றேன், நீங்க பிடிச்சிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா, தாராளமா சாப்பிடலாம். அதாவது ஒரு நோய்க்கு இதெல்லாம் காரணம்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்து நிறைய பேருடைய அந்த நோய் தாக்கத்தில் ஆட்பட்டவர்களுடைய ஒரு நிலையை உணர்ந்து நமக்கு இந்த பெருமக்கள் கொடுத்துட்டு போன ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்துதல் தான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கறது கண்டிப்பாக இல்லை, அது உங்களுடைய விருப்பம். அதனால் நம்ம காரணம் சொல்கிறோம். புலால் உண்பது, மாமிச வகைகள் எடுத்துக்கொள்வது, அதீதமான மது அருந்துவது, போதைப் பொருள் சம்பந்தமாக சில விஷயங்களை கையாளுவது, புகைப்பிடிப்பது, மிதமிஞ்சிய உடலுறவு வைத்துக் கொள்வது, இத்தனை பழக்கங்கள் இந்த வாதம், அதாவது எப்படி சொல்லுவோம், ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல இந்த பக்கவாதத்தை பற்றியும் முடக்குவாதத்தை பற்றியும் நம்ம குறிப்புகளை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் காரணம். இப்போ ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த காரணிகளா இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்களை தவிர்த்து மருந்து எடுப்பது ஒரு நல்ல பலனை தந்துரும் அப்படின்றதுக்கு பேரு தான் பத்தியம் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் உங்களை ஒரு குழந்தையா பார்த்து ஒரு மிக எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு அதீதமான தெளிவு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ. இப்போ என்னது இவர் சொன்னதே 2 டைம் 3 டைம் சொல்றாரு, உங்களுக்கு புரியணுமே, உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமே என்ற ஒரு நோக்கம் தான். ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடணும் அப்படின்றது அல்ல. புரிஞ்சுக்கோங்க. அதனால இத்தனை விஷயங்கள், நமக்கு கெட்ட பழக்கங்கள் ஏதோ ஒன்று இருந்தாலும் அதை நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னா சில பேர் அந்த ஒரு வாத நோய்க்கு ஆளாகும் பொழுது பொதுவாகவே நிறுத்திடுவாங்க. ஒரு சின்னதாக நடமாட ஆரம்பித்தோன்னே உடனே பக்கத்து வீட்டில் போய் சிகரெட் வாங்கி பிடிச்சிருவாங்க, மாமிசம் சாப்பிட்ருவாங்க, அதெல்லாம் செஞ்சுருவாங்க. அதனால் அந்த தாக்குதல், அந்த பாதிப்புன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய. சரி, இப்போது முழு செயலிழப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழுமையான செயலிழப்பு அப்படின்னு சொல்லி உடல் முடக்கிடுச்சு, பேச முடியாமல் இருக்குது, கை காலில் எழுந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்குது, முழுமையான வாதத்தில் பாதிக்கப்பட்டுட்டோம். என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை, நிறைய செலவு பண்ண ஒரு விஷயம். ஏன்டா வர முடியாது, வந்தவர்களை நாங்கள் வர்ம சிகிச்சை செய்கிறோம், எண்ணெயை போட்டு நீவி விடுறோம், அது போக நல்ல ஒரு மருந்துகள் செய்து கொடுக்குறோம், சில நியூட்ரிஷனை கையாளுறோம், இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். இவ்வளோ விஷயங்களும் உங்களால் செய்து கொள்ள முடியல,
வர முடியாதவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் பலன் அடையணுமே அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த குறிப்பு முழுமையாக செயல்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி, பக்கவாதமாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த வாதம், நடுக்குவாதம், கணுவாதம் எதுவாக இருந்தாலும் என்ன தேவைப்படுது அப்படின்னா தழுதாலை அப்படின்ற ஒரு மூலிகை. தழுதாலை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த கிராமப்புறங்களில் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்காக சில இடங்களில் நம்ம பயன்படுத்துவதும் உண்டு. ஆனால் இந்த ஒரு குற்றத்திற்கு தழுதாலை இலை தேவைப்படுது. இந்த விஷயத்தை ஒன்று சொல்லிடுறோம். தழுதாலை இலை இருந்ததுன்னா சிறந்தது. எவ்வளோ வேணும்? தழுதாலை இலைச்சாறு, அதாவது இது ஒரு 5 நாளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பு. அதனால 5 நாளைக்கு இந்த தழுதாலை இலையை எங்கேயாவது கண்டுபிடிச்சிக்கோங்க. இது மட்டும்தான் மூலிகை. தழுதாலை அரைத்த இலைச்சாறு ஒரு 50 அல்லது 60 மில்லி நமக்கு தேவைப்படும். எடுத்துக்கிட்டோம். தழுதாலை இலைச்சாறு எவ்வளோங்க? 60 மில்லி எடுத்துக்கிட்டோம். இந்த 60 மில்லி தழுதாலை இலைச்சாரோட சேர்த்து ஒரு ஒரு நாட்டு பூண்டு ஒரு 10 11, அதே அளவு மிளகு ஒரு 10 11 மிளகு எடுத்து இதையும் நல்லா நசுக்கி ரெண்டையும் நல்லா தட்டி மைய அரைச்சு இதோட இந்த தழுதாலை இலைச்சாரோட சேர்க்க வேண்டிய ஒரு பாகம். சரி, எத்தனை ஐட்டம் வந்துருச்சு? தழுதாலை இலைச்சாறு, பூண்டு, மிளகு 3. இதற்கு கூட என்ன செய்றீங்க அப்படின்னா பசு நெய் நல்லது பண்ணும். எருமை நெய் கிடைக்குதா? அதுவுமே இந்த நோய்க்கு நல்லது பண்ணும். நாங்கள் நிறைய இடத்துல குறிப்பிடுறோம், எருமை பால் மருந்துக்கு ஆகாது, எருமை தயிர் மருந்துக்கு ஆகாது, எருமை நெய் மருந்துக்கு ஆகாதுன்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் இதை பயன்படுத்துவது நல்லதும் பண்ணும் அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். சரி, என்ன தேவைப்படுது? பசு நெய்யும் எருமை நெய்யும். அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த 3 கலவை தழுதாலை இலைச்சாறும் மிளகும் பூண்டும் சேர்ந்த ஒரு கலவையோடு சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு வெடுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பூனில் ஊற்றி இதையும் கலந்து இது வெறும் வயிற்றுல காலையில் ஒரு நேரம், வெறும் வயிற்றில் இதை காலையில் ஒரு நேரம் நல்லா கலந்து குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். குடிச்சிட்டு வரும்பொழுது எத்தனை நாள் சொல்லியிருக்கேன்? 5 தினங்கள். இந்த 5 தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழுதாலை இலைச்சாறு ஒரு அடைப்பு சார்ந்த ஒரு தொடர்பற்ற ஒரு நிலை. நம்ம சொல்லுவோம் எப்போதுமே சென்சார் நரம்பு, கைகால் அசைக்கக்கூடிய ஒரு மோட்டார் நரம்பு, இரண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய வேலையை இது செய்திடும். இதை செய்துட்டு இது ரெடி ஆகுது, கைகால் அசையுது. இப்போ அந்த 5 நாளில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் வந்துருச்சு, இல்லை 5 நாளில் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கு அடுத்த நிலையை சில குறிப்புகள்லாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு இந்த குறிப்போடு நம்ம நிறுத்திக்குவோம். சரிங்க, ஏங்க எங்களுக்கு தழுதாலை இலைச்சாறு கிடைக்கல, இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நொச்சி இலைச்சாறு, கருநொச்சி இலைச்சாறையும் இந்த தழுதாலை இலைச்சாருக்கு மாற்றாக இந்த நொச்சி இலைச்சாறையும் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இந்த தழுதாலை இலைச்சாறு கிடைச்சவர்கள், இந்த தழுதாலை இலை கிடைத்தவர்கள் சாரம் எடுத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் இலையும் எடுத்துக்கொண்டு இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு அந்த நீர் விட்டு கைகாலெல்லாம் நல்லா ஒரு வெதுன்னு அந்த தழுதாலை இலைச்சாறு கலந்த ஒரு சுடிநீரை நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி கைகாலெல்லாம் வந்து ஊற்றி தேய்ச்சி விட்டு ஒரு குளியல் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குளியல் மாதிரி ஒரு படுக்கையில் இருந்துட்டுமே இந்த ஒரு துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குளியல் மாதிரி பண்ணி கொடுப்பதும் கூடுதலான பலன் தரும். சரிங்க, இது தழுதாலை இலைச்சாறு வந்து எடுத்துக்கிட்டோம், அல்லது நொச்சி இலைச்சாறையுமே சாப்பிட்றது எடுத்துக்கிட்டோம். இந்த நொச்சி இலைச்சாரை வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைகால் வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொச்சி இலைச்சாரை சுடுதண்ணியில், அதாவது தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு அந்த நீரை கைகாலில் விட்டு கழுவுற பழக்கமும் இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இலை என்பது தழுதாலையா ஒரு மெனக்கெடுங்க. கிடைக்காதவர்கள் நொச்சி இலை அதையும் பயன்படுத்துங்க. இது நல்ல குறிப்பு. ஒரு பெரிய நோய்க்கு இவ்வளோ எளிமையான குறிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை அந்த மகான்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ நிறைய குறிப்புகள் நாங்கள் வச்சுருக்கோம், நிறைய செய்பாகங்கள் வச்சுருக்கோம். என்ன சொல்லணும், பெரிய பெரிய ஒரு அரிதான மூலிகையெல்லாம் கொண்டு
இந்த ஒரு பாஷாணங்கள்லாம் கொண்டு சித்தர்கள் வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. எதுக்கு நாங்கள் இந்த வாத நோய்க்கே சொல்கிறோம். அதெல்லாம் உங்களால செய்து கொள்ள முடியாது. இப்போ மருத்துவர்னாலே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு சில குறிப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எளிய முறையில் இப்போ தழுதாலை இல்லைன்னா கண்டிப்பாக நொச்சியால இப்போ பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது ரெண்டையுமே பயன்படுத்திட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, யாருக்காவது பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அவர்களை இதை செய்து கொள்ள சொல்லுங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் எங்களை அலையுங்க. மேற்கொண்டு விளக்கம் சொல்றது காத்துட்ருக்கோம். எப்போதும் போலதான் அந்த நோயை உற்றவர்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய வாழ்த்தோடையும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். வணக்கம் நேயர்களே.